ஸ்ரீபெருங்குன்றம் அவனியாபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு உபகரணம் வழங்குதல், மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் தாவேகாவில் இணையும் விழா மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு உபகரணங்களை வழங்கினார். தொடர்ந்து அதிமுகவில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் அமைச்சர் முன்னிலையில் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதல்வர் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பாதையில் அனைவரும் சேர்ந்து பயணிப்பது சந்தோஷமாக உள்ளது. மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் குறித்த கேள்விக்கு நீர்நிலைகள் எடுப்பதில் மறுபரிசீலனை இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தேவையான இடங்கள் எடுக்கப்பட்டு சுற்றுச்சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. மதுரையில் நிலத்தடி நீர் 1000 அடிக்கு கீழ் சென்றுள்ளது. கடம்பூர் ராஜு உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து வருவது குறித்த கேள்விக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அடுத்த ஒரு சில வாரங்களில் எடப்பாடிக்கு மத்திய அமைச்சர் பதவி பாஜக கொடுத்தால் கூட அதிமுகவை கொண்டு பாஜகவில் இணைக்கும் பணியை அவர் தயங்காமல் செய்வார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்யும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். 40-50 ஆண்டுகளாக பல பணிகள் செய்த தொண்டர்கள் இன்று கைவிடப்பட்டுள்ளனர். அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் உள்ளனர். அவர்களை பார்க்கும் போது வருத்தமாக உள்ளது. புரட்சி தலைவரையும் அம்மாவையும் நம்பி உழைத்தவர்கள் அந்த பாதையை மறந்து திமுகவில் கூட்டணிக்கு போக முயற்சி செய்த எடப்பாடி அடுத்து என்ன செய்வார் என்று, எப்படி பயணிக்க முடியும் என்று கேட்கின்றனர். இப்போது இருப்பவர்கள் குறுநில மன்னர்களாக அதிமுகவை பயன்படுத்தி அவர்களின் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள இருக்கின்றனர். இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால் திமுக தலைமை கதவை பூட்டிக் கொண்டு வெளியவே வரவில்லை. திமுக தற்பொழுது உதயநிதியின் குறிஞ்சி இல்லத்தில் கதவுகளை தேடிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. மக்கள் பணி செய்ய விரும்பும் தொண்டர்கள், தலைவர்கள், தமிழக முதல்வர் விஜய், அண்ணா பாதையில் செயல்பட விரும்புபவர்கள் ஆங்காங்கே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தலைவர் ஆலோசித்துக் கொடுப்பார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த ஆட்சியில் திறக்கப்படுமா என்ற கேள்விக்கு மாறி மாறி குற்றம் சாட்டினார்களே தவிர யாரும் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யவில்லை. நிச்சயம் முதல்வர் இந்த பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். அதிமுக திமுகவை சொல்வதும் திமுக பாஜகவை சொல்வதும் எனக்கு தெரிந்து 9 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. 9 வருடமாக கட்டப்படும் மருத்துவமனை கல்லூரி இந்த மாதத்திற்குள் பெரிய அணையை கட்டி முடித்திருக்கலாம். 9 வருடமாக சுத்தி இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. முதல்வர் ஃபாலோ செய்து கொண்டுதான் இருக்கிறார். விரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். சிஜேபி முன்னெடுத்திருக்கும் போராட்டம் குறித்த கேள்விக்கு அது ஒன்றிய அரசு மீதுள்ள வெறுப்பு, அதிருப்தியை காட்டுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தவறான குளறுபடிகள், இதனால் தவறான மாணவர்கள் உள்ளே சென்று இருப்பார்கள். 4 வருடங்களாக திரும்பி எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். மாணவர்கள் 2 வெவ்வேறு சிலபஸ்கள் படிக்க வேண்டிய நிலை உள்ளது. இதில் ஒன்று சாதித்துள்ளனர். தனியார் கோச்சிங் சென்டர் மூலம் கோடிக்கணக்கான அளவில் தனியார் சம்பாதிக்க ஒன்றிய அரசு வழிவகை செய்கிறது. எந்த வகையிலும் மாணவர்களுக்கு உதவியாக இல்லை. மோடி அரசு 10 வருடங்களாக டிஜிட்டல் என்று சொல்லிவிட்டு காதில் உள்ள கம்மலை கழட்டுவது, குழந்தைகள் கையில் போட்டிருக்கும் வளைவுகளை கழட்டிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடக்கிறது. இதைவிட வெட்கக்கேடு வேறெதுவும் இல்லை. பழைய முறையை அனுமதிக்க வேண்டும். சட்டவிரோதமான குவாரிகள் இயக்கப்படுவது குறித்த கேள்விக்கு முறைகேடான குவாரிகள் ஆராயப்பட்டு வருகிறது. மூடப்பட்ட குவாரிகள் அனைத்தும் மதிப்பீடு போய்கொண்டிருக்கிறது. அதன் அறிக்கை வந்ததும் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தலைமையில் மதுரை மாவட்டம் அரசினர் விருந்தினர் மாளிகையில் உள்ள கூட்டரங்கில் மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், மாநகர காவல் துணை ஆணையர் வடக்கு மதிவாணன், மாநகர காவல் துணை ஆணையர் போக்குவரத்து வனிதா, மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பரனூர் சுங்கச்சாவடியில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் பங்கேற்ற திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் முன்னிலையிலும் நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கடந்த 25ஆம் தேதி செங்கல்பட்டு நகர பகுதியில் துவங்கிய இந்த திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு மற்றும் கிளீனிங் செங்கை என்ற தலைப்பில் மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறினர். இதில் பேசிய அமைச்சர், நமக்கு நாமே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் வீட்டில் உள்ள குப்பையை சாலையிலோ கண்ட இடத்திலோ போடாமல் குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும். அதே போல குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்தனியாக தரம் பிரித்து அதை நகராட்சி சார்பில் குப்பை அள்ள வரும் தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். நமக்கு நாமே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் நடந்து கொண்டால் குப்பையில்லா நகரம் மட்டுமல்ல, மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடே தூய்மை தமிழகமாக மாறும். அதில் மாற்று கருத்தில்லை. குறிப்பாக இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கவில்லை. அதனால் இனி பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும். அதற்கு நான் உங்களோடு சேர்ந்து பயணிப்பேன் என்று பேசினார். NGOs அவங்க கிட்டத்தட்ட 25/5/2000 பண்ணணும் அப்படின்றது அவங்களோட நான் இதை கலந்துக்கிற 3வது ஃபங்க்ஷன். ஸோ அவங்களோட நாங்கள் இப்போ இல்லை. ஆக்சிஸ் பேங்க் இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த பின் 5 பின் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் இயங்கி வரும் பண்ணைக்காடு வீரம்மாள் பரமசிவம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் இன்று கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் தஞ்சம் அடைந்துள்ளனர். இங்கு தங்கி படிக்கும் தங்களுக்கு முறையான தரமான உணவு வழங்கப்படுவதில்லை என்றும், கல்லூரியில் போதிய பேராசிரியர்கள் இல்லாததால் தங்களின் கல்வி பாதிக்கப்பட்டு அதிக அளவில் அரியர்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதைவிட அதிர்ச்சிகரமாக விடுதி வார்டன் மற்றும் ஆண்கள் விடுதி ஊழியரான பிரீத் என்பவர் தங்களை அவதூறான வார்த்தைகளால் பேசி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக மாணவிகள் பகீர் புகாரை முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லாததால் தற்பொழுது மாவட்ட ஆட்சியரை நாடியுள்ளனர். அரசின் 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் சேர்ந்துள்ள தங்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தங்களை பாதுகாப்பான வேறு கல்லூரிக்கு மாற்ற அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் புகார் அளித்ததால் மாற்று சான்றிதழில் தவறான குறிப்புகள் எழுதிவிடுவோம் என கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த கலைச்செல்வி மற்றும் சுஸ்மிதா ஆகியோர் மிரட்டுவதாகவும் மாணவிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். காலேஜ் மாத்திரத்தை தாண்டி சேஃப்டி கிடையாது. நிறையா வல்கர் டாக் இருக்குது. உள்ளே இருக்க ஸ்டாஃப்ஸும் சரி, சேர்மனும் சரி வல்கர் டாக் பண்ணுறாங்க, பாடி ஷேப் பண்ணி பேசுகிறாங்க. ஏதாவது சென்னை ஒட்டியுள்ள கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு ஊராட்சியில் அடங்கிய கரிக்காட்டுக்குப்பம், முட்டுக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1 மாத காலமாக தினமும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வருகிறது. பகல் நேரம் மட்டுமல்லாமல் இரவு நேரங்களிலும் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இதுகுறித்து மின்சார வாரியத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுகின்றனர். கடந்த 1 மாத காலத்தில் 3 முறை கிழக்கு கடற்கரை சாலை இருபுறமும் வழிமறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறுகின்றனர். நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மறுநாள் இன்று 12:30 மணிக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது.
இதில் 4 மணி நேரம் மின்சாரம் துண்டிப்பு. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் 4வது முறையாக இன்று சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கிழக்கு கடற்கரை சாலையை வழிமறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காணத்தூர் காவல்துறை அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். அதற்கு ஒத்துவராத நிலையில் இறுதியில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் கார்த்திகேயன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று சுமூக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மின்சாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட்டது. இதனால் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு காவல்துறை அதிகாரிக்கு நன்றி தெரிவித்து மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். அதன் பிறகு வந்த திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் விஜயராஜ் முட்டுக்காடு கிராம மக்களிடம் ஆறுதல் கோரி இனிவரும் காலங்களில் பொதுமக்கள் நீங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடாத வகையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இருப்பினும் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை சிறைபிடித்து அவர்களின் கோரிக்கையை முன்வைத்தனர். மின்சாரத்துறை அதிகாரிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சேதமடைந்து வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்தும் இதுநாள் வரையில் எந்த பலனும் இல்லை என்றும் கூறியுள்ளனர். இடையில் ஒருவர் இதனால் யார் பெயர் போகுது, விஜய் பெயர்தான் போகுது என்று ஆதங்கத்துடன் முதல்வரை சாடினார். அதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது பிரச்சனை என்றால் செங்கல்பட்டில் இருந்து அதிகாரிகள் வருவார்கள். மக்கள் சாலைக்கு வந்தால்தான் அதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வருவார்கள். உங்களின் ஆதங்கமும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்பொழுது ஆட்சி மாறி உள்ளது. இதற்கு முன்னாடி இருந்த அதிகாரிதான் இப்பவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் என்று கூறும் பொழுதே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் சத்தம் போட்டனர். அதனை சாதுரியமாக கூறிய சட்டமன்ற உறுப்பினர் இது டெஸ்டிங் தான் பண்றாங்க, யாரும் பதறாதீங்க என்று கூறியுள்ளார். முட்டுக்காடு ஊராட்சிக்கு தனி துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும். அது பெரிய ப்ராசஸாக உள்ளது. இப்போதைக்கு சிறு சிறு விஷயங்களை செய்து உங்களுக்கு பிரச்சனை வராத அளவிற்கு பார்த்துக் கொள்கிறேன். அதிக மின்சாரம் செல்வதால் டிரான்ஸ்பார்மர் ஆங்காங்கே வெடிக்கின்றது. இதனால் இது போன்ற சிக்கல்கள் பல்வேறு இடங்களில் வந்த வண்ணமாக இருப்பதாகவும் இதனை கடந்த ஆட்சியில் சரியாக செய்யாததால் நாங்கள் மாட்டிக்கொண்டு முடிக்கிறோம். தற்பொழுது நாம் செய்ய ஆரம்பித்துள்ளோம் என்று பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நாம் செய்திருந்தால் எப்பவோ செய்திருக்கலாம். ஏற்கனவே செய்தது நிற்கின்றது. கடந்த 6-7 மாதங்களாக அதிகாரிகள் கையெழுத்து போடாததால் வேலைகள் அப்படியே நிற்பதாகவும் சிறு சிறு வேலைகளை சீக்கிரம் முடித்துக் கொடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இதற்கு பிறகு உங்களை நான் சாலையில் உட்கார விட மாட்டேன். முடிந்த அளவிற்கு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ சரி செய்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் தாம்பரம் பகுதி செயல் வீரர்கள் கூட்டம் தாம்பரம் பகுதி தலைவர் ஜலாலுதீன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப், வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் மத்திய பகுதி தலைவர் ஜலாலுதீன், கிழக்கு பகுதி தலைவர் முகமது இக்பால், மேற்கு பகுதி தலைவர் முகமது ரஃபீக் மற்றும் தாம்பரம் பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப், கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 3% இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை. ஆனால் தற்பொழுதைய ஆட்சியில் 5% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். கோவை சிறையில் உள்ள அரசியல் முஸ்லிம் கைதிகளை பரோலை விட ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் எப்படி தமிழக அரசு விடுதலை செய்ததோ அதே போன்று முஸ்லிம் கைதிகளை விடுவிக்க வேண்டும் எனவும், முஸ்லிம்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தாம்பரம் பகுதியில் இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு மதரசா பள்ளி அமைத்து தர வேண்டும் எனவும், பாஜகவும் அண்ணாமலை கட்சியும் வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான், அதிமுகவையும் திமுகவையும் என்ற திராவிட கழகங்களை அழித்துவிட்டு தாவேகா அண்ணாமலை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். தமிழகத்தில் இவர்கள் எண்ணம் ஒருபோதும் எடுபடாது என தெரிவித்தார். 4 சட்டம் தான். இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், தாடி வைத்துக் கொள்ள வேண்டும், புர்கா உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஆர்டிகிள் 25 30 வரைக்கும் வாங்கி கொடுத்த அந்த சரத்து தான் கண்ணியத்துக்குரிய காய்கறி தவறு.
நிறைய முஸ்லீம் அவருக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தின் நன்றி அறிவிப்பு மாநாட்டில் நாம் நன்றியை தெரிவித்தோம். தொடர்ச்சியாக கலைஞர் மறைவுக்கு பிறகு 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அந்த 3.5% இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை. அதை கடந்த சட்டமன்ற தொடரில் முன்னாள் முதலமைச்சரிடத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், வெள்ளரிக்கு நீங்கள் வழங்கப்பட வேண்டும், 3.5% இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று தெளிவாக கோரிக்கை வைத்தார். அதுக்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி மாற்றத்தில் இன்றைக்கு கண்ணியத்துக்குரிய காகிதமிழத்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தி அவருடைய பிறந்த நாளை வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய விஜய் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே, சிலம்பம், யோகா போட்டியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாயா டேலண்ட் அகாடமி மற்றும் நெல்லை விஜயநாராயணம் முத்துசாமி பேராசன் சிலம்பம் பள்ளி நிறுவனர் மகாராஜன், மேலும் மற்ற அகாடமியை சேர்ந்த 35 மாணவர்கள் கலந்து கொண்டு பல பிரிவுகளில் 12 தங்கப் பதக்கம், 8 வெள்ளிப் பதக்கம் பெற்று வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். தாயகம் திரும்பிய இவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் பயிற்சியாளர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் பூங்கொத்து வழங்கியும் சால்வை, சந்தன மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாயா டேலண்ட் அகாடமியின் நிறுவனரும் பயிற்சியாளருமான முருகன் பேசுகையில், ஆட்சி மாற்றம் நன்றாக உள்ளது. தற்பொழுதுள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து ஊக்கப்படுத்தி வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டதாகவும், திறமையுள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி அதன் செலவுகளும் சலுகைகளையும் வழங்க வேண்டும் எனவும், 4 வருடங்களாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் வெளியில் அழைத்து செல்ல பெற்றோர்கள் உதவி செய்கின்றனர். இதற்கு முன் இருந்த ஆட்சியில் கராத்தேவிற்கு அங்கீகாரம் இல்லை. ஆனால் தற்பொழுது அங்கீகாரம் கிடைத்துள்ளது. என்னை போன்ற கராத்தே ஆசான்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் எனவும், மாணவர்களுக்கு நன்கு பயிற்சி அளித்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தகுதி பெற்றுள்ளனர். அடுத்தது உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள பயிற்சி எடுப்பதாகவும், திறமையுள்ள மாணவர்களுக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். வசனா தாய்லாந்தில் இன்டர்நேஷனல் அளவிலான கராத்தே, சிலம்பம், யோகா போட்டி நடைபெற்றுள்ளது. இதற்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் எங்களுக்கு பல பிரிவில் எங்களோட மாணவர்கள், எங்களோட அகாடமி மற்றும் அதர் அகாடமியிலிருந்து 35 மாணவர்கள் கலந்துக்கிட்டு அதில் 12 பேர் தங்க மெடலும், மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வமாக பங்கேற்ற நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் பணி நியமன ஆணையை பெற்றனர். ரவி அனிதா கல்வி அறக்கட்டளை சார்பில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் விஜய் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை அதிகரிக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வரும் நிலையில் அதற்கு ஆதரவாக கிராமப்புற பட்டதாரி இளைஞர்களின் வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், சென்னை, கோவை, திருவள்ளூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட தலைசிறந்த நிறுவனங்கள் பங்கேற்ற நிலையில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த தொழிற்கல்வி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பட்டப்படிப்புகளை பயின்று பட்டம் பெற்ற 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் 200க்கும் மேற்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ச்சி பெற்று பணி நியமன ஆணைகளை பெற்று சாதித்தனர்.
அருகே உள்ள நெடுவாசல், கல்பாடி, எரைய சமுத்திரம், கவுள்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் மற்றும் கிரஷர்கள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் அப்பகுதிகளில் உள்ள கல் குவாரிகளில் அரசு நிர்ணயம் செய்த அளவை விடவும் அளவுக்கு அதிகமாகவும் அதிக சத்தம் கேட்கக்கூடிய வெடிகளை வைத்து மலைகளை வெட்டி எடுத்து வருகின்றனர் என்றும், காலை முதல் தொடர்ச்சியாக இரவு பகல் என்று பாராமல் டிப்பர் லாரிகள் இயக்கப்படுவதால் அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு காற்று மாசுபாடு ஏற்படுவதால் நுரையீரல் பாதிப்பு, குடிநீர் பிரச்சனை பாதிப்பு மற்றும் வெடி மருந்துகளால் விவசாய கிணற்றில் நீர் மாசுபடுவதால் விளைநிலங்களில் விவசாயம் செய்ய முடியாமல் போவதாகவும், இதனால் அப்பகுதி மக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட துறை அலுவலரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்தும் எந்த ஒரு பயனும் அளிக்காததால் அப்பகுதி பொதுமக்கள் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினரிடம் நீர் ஆதாரத்தையும் விவசாயத்தையும் பேணி காக்க வேண்டும் என அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியரிடமும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலரிடமும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்கிறேன் என கூறினார். தண்ணி கனிம வளங்கள் வந்து அதிகபட்சமாக கீழே நோண்டப்படுறதுனால தண்ணியோட வளம் கெட்டு போகிறதுனால தான் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிறுநீர் கோளாறு வந்து அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அதனால வந்து நிறைய இறப்புகளும் போட்டோ தெரியும், மேலே போட்டோ தெரியும். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் சவுக்கு மரம் மற்றும் தைல மரங்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இவ்வாறு சாகுபடி செய்யப்படும் தைல மரம் மற்றும் சவுக்கு மர கட்டைகள் பாய்லர்களுக்கு ஏற்றி செல்லப்படும் நாட்டு இன மரங்கள் திருச்சி, கரூர், திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள காகித கூழ் தயாரிக்கும் ஆலைக்கு அதிக அளவில் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. காகித கூழ் தயாரிக்கும் ஆலைகளுக்கு தொடர்ந்து மரக்கட்டைகளை ஏற்றி செல்லும் வாடகை லாரி உரிமையாளர்களுக்கு போதிய வாடகை தரப்படவில்லை என்றும், தொடர்ந்து இடைத்தரகர்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், மிகுந்த சிரமங்களுக்கு இடையே வாடகை லாரிகளை இயக்கி வருவதாகவும் தெரிவித்தனர். இதனால் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினர். டீசல் விலை உயர்வு, சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு, உதிரி பாகங்கள் விற்பனை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணத்தினால் செலவுகள் அதிகரித்துள்ளதால் இதனை கருத்தில் கொண்டு ஒரு டன் 750 ரூபாய் வாடகை நிர்ணயம் செய்யப்பட்டு வந்த நிலையில் 200 ரூபாய் அதிகரித்து வாடகையாக டன் ஒன்றிற்கு 950 ரூபாய் வழங்க வேண்டும் என கட்டை ஏற்றி செல்லும் வாடகை லாரி உரிமையாளர்கள் தொடர் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சுங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அம்மாப்பட்டியை சேர்ந்தவர் லோகமணி. இவருக்கு பாண்டி, செல்வம் என்ற 2 மகன்கள் உள்ள நிலையில் பாண்டியும் அவரது மனைவியும் இறந்துவிட்டதால் அவரது 2 குழந்தைகளுடன் லோகமணி ஆண்டிப்பட்டியில் முருகன் என்பவரது வீட்டில் 60,000 ரூபாய்க்கு ஒத்திக்கு பணம் கொடுத்து வசித்து வந்தார். இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் பாண்டி ஒத்திக்கு குடியிருக்கும் லோகமணியிடம் 7.5 பவுன் தங்க நகைகளையும் இரவலாக வாங்கி வைத்திருந்த நிலையில் திடீரென ஒத்தி பணமாக 60,000 ரூபாயும் இரவல் நகைகளையும் கொடுக்காமல் வீட்டை உடனடியாக காலி செய்யும்படி வற்புறுத்தினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த லோகமணி தனது ஒத்தி பணத்தையும் இரவல் வாங்கிய நகைகளையும் திருப்பி கொடுத்து விட்டால் உடனடியாக வீட்டை காலி செய்வதாக கூறினார். இந்த நிலையில் லோகமணி வேலைக்கு சென்றிருந்த போது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி முருகன் அடியாட்களுடன் வந்து வீட்டில் இருந்த 20 பவுன் நகை, 1,50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களையும் தெருவில் வீசி எறிந்து வீட்டை பூட்டு போட்டுவிட்டு சென்று விட்டதாகவும் லோகமணி ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். தனக்கு ஆதரவிற்கு யாரும் இல்லாத நிலையில் தன்னை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு தனது ஒத்தி பணம், ஏற்கனவே இரவலாக கொடுத்த 7.5 பவுன் நகை மற்றும் வீட்டிலிருந்து எடுத்து சென்ற 20 பவுன் நகை மற்றும் ரொக்க பணத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சம்பவம் ஆண்டிப்பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்டி போட்டு வாரேன்.
வந்திருக்கா வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆள் நிறைய அக்கா. இது கதவு நம்பர் எடுத்துயா? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாம்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் 23 வயதான தினேஷ். இவர் திண்டிவனம் அடுத்த தீவனூரில் கடந்த 2 ஆண்டுகளாக சலூன் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் வழக்கம் போல் சலூன் கடையில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது காரில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் சலூன் கடைக்குள் புகுந்து தினேஷை சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த தினேஷை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியில் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு ரோசனை காவல்துறை ஆய்வாளர் மோகன்ராவ், உதவி ஆய்வாளர் ராஜி மற்றும் காவல்துறையினர் சென்று தினேஷின் உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் பதிவாகிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணையை துவக்கியுள்ளனர். தினேஷிற்கு அப்பகுதியில் உள்ள வேறு யாரிடமாவது முன்விரோதம் இருந்ததா, வேறு ஏதேனும் காரணமா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ள காரின் எண்ணை வைத்து கொலையாளிகளை அடையாளம் காணும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் சரக டிஐஜி அருளரசு சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சலூன் கடையில் உள்ள தலைமுடி குப்பைகளை கொட்டுவதில் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கும் இவருக்கும் முன்விரோதம் இருந்ததால் அவர் புதுச்சேரியில் இருந்து தனது மகன் மூலம் கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் கொலையாளிகள் சிவப்பு கலர் காரில் வந்ததாகவும் கொலை செய்துவிட்டு திண்டிவனம் வழியாக புதுச்சேரிக்கு தப்பி சென்றதும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் சலூன் கடைக்குள் புகுந்து வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாரதிதாசன் பேட்டையில் திண்டிவனம் வட்ட சலவை தொழிலாளர்கள் மத்திய சங்க நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் முத்துவேல் அனைவரையும் வரவேற்றார். இதில் திண்டிவனம் வட்ட தலைவர் மண்ணாங்கட்டி, செயலாளர் நாகப்பன், பொருளாளர் ஏழுமலை, நிர்வாகி ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ராஜேந்திரன், மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேசன், மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணி, லட்சுமணன், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் தனபால், மாநில இணை பொதுச் செயலாளர் சீனிவாசன், சண்முகம், அவைத் தலைவர் சண்முக சுந்தரம், மாநில துணைத் தலைவர் சிவா, மாநில இணை செயலாளர் மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இறுதியாக மாவட்ட துணைத் தலைவர் சீனிவாசன் நன்றி கூறினார். இக்கூட்டத்தில் வரும் ஜூலை 21ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கத்தின் 75வது ஆண்டு பவள விழா சிறப்பு மாநாட்டில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நானும் நீண்ட காலமாக இந்த மத்திய சங்கத்தில் இருப்பவன் தான் என்பதை உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எனக்கு வகித்து கொடுத்த இந்த பாதையை நோக்கித்தான் நானும் என்னுடைய சக தோழர்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இன்றைய தினத்திலே இங்கே வந்த பிறகுதான் இந்த பவள ஆண்டு ஆலோசனை கூட்டத்திற்காக வந்தோம். இங்க வந்து பார்த்த பிறகுதான் இந்த பகுதியிலே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொழிச்சலூர் ஊராட்சியில் உள்ள வடக்கு தாங்கல் ஏரி சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அதனை ஒட்டியுள்ள 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தெற்கு தாங்கல் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரிகளில் கழிவுநீர் கலந்து முட்புதர்கள் முளைத்தும் குப்பை கொட்டும் இடமாகவும் மாறி இருந்து வந்தது. இந்த ஏரிகளை சுத்தப்படுத்தி தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இந்த ஏரியை தூய்மைப்படுத்த தனியார் அமைப்பான இந்திய சுற்றுச்சூழல் அறக்கட்டளை முன்வந்து சுமார் 22 லட்சம் ரூபாய் செலவில் குப்பை மற்றும் கழிவு நீர்களை அகற்றி
தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி வேலிகள் அமைத்து வருகின்றனர். இங்கு நடைபெற்று வரும் பணியை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி இன்று நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். பின் தனியார் அமைப்பான இந்திய சுற்றுச்சூழல் நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் தற்பொழுது மழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடிக்குமாறும் கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட மணப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள உதயம்பாக்கம் கிராமத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கற்பகம்பாள் உடனுரை ஸ்ரீ முருகேஸ்வரர் கோவிலில் புனரமைப்பு பணி மேற்கொண்டு கும்பாபிஷேகம் நடத்த அப்பகுதி மக்கள் தீர்மானித்தனர். அதன்படி முருகன் சன்னதி, நவகிரக சன்னதி புதிதாக சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. பணி முடிந்ததை அடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவையொட்டி நேற்று முன்தினம் ஸ்ரீ கற்பகம்பாள் உடனுரை ஸ்ரீ முருகேஸ்வரர் அஷ்டபந்தன கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீரினை யாகசாலையில் இருந்து எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திரௌபதி அம்மன் கோவில் எதிரே உள்ள திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுவிடம் தொகுதி பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, கருத்தியல் பிரிவு மாநில செயலாளர் சேரன், மண்டல செயலாளர் திலீபன், நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார். எங்களுக்கு மேல கொடுத்தது பள்ளிக்கு ஸ்டார்டிங்ல வந்து கம்பெனில இருந்து கெல்ட்ரான் அண்ட் ஆனவா லிமிடெட் அப்படினு கோயம்புத்தூர் சொல்லிட்டாங்க சார். இப்போ நாங்க யாரும் பள்ளி ரிலீஸ் பண்ணாதான் எங்களுக்கு சேலரி போட முடியும். அதனால ஆபீசர் சொல்றாங்க சார். இன்கிரிமெண்ட் கேட்டதுக்கு பள்ளிக்கல்வித்துறை கொடுத்தாதான் நாங்க சொல்றோம். சோ இது வரைக்கும் நாங்க அதனால பள்ளிக்கல்வித்துறை சிஓ ஆபீஸ் விழுப்புரம் வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர்கள் சத்யநாராயணன், கோகுல், மாவட்ட செயலாளர்கள் அருள் அரசி, பிரகலாதன் மற்றும் வானூர், மரக்காணம், ஒளப்பூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய தலைவர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இருந்து விலகினர். இதனைத் தொடர்ந்து பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை துவங்கியுள்ள மாறுவோம் மாற்றுவோம் என்ற இயக்கத்தில் சேர்ந்தனர். 2019 மாநில தலைவர் அண்ணாமலை அவர் மாநில தலைவராக இருக்கும்போது நான் மாவட்ட தலைவராக பயணித்தேன். அவருடன் அவரை மாற்றும் பொழுது என்னை மாற்றம் செய்தார்கள். அவர் இருக்கும்போது 3% இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய கழித்து 13% உயர்த்தி இருந்தார். இப்பொழுது பழைய நிலைமைக்கு அந்த கட்சியால்